நாட்டை பாதுகாக்கும் எங்களால் எங்கள் கிராமத்தை பாதுகாக்க முடியவில்லை. மதுரையில் இராணுவ உடையில் திரண்ட வீரர்களின் குமரலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே கல்லணை, அச்சங்குளம் உள்ளிட்ட 5 கிராமங்களில் சட்டவிரோதமாக குவாரிகள் இயங்கி வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் 100 நாட்களுக்கும் மேலாக போராடி வருகின்றனர். அரசு நிலங்கள், நீர்நிலைகள் மற்றும் ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமித்து குவாரிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் விடுமுறையில் ஊருக்கு வந்த இராணுவம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சீருடையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தனர். சமூக நீதி பேசும் அரசு ஏழைகளின் நிலத்தை அழித்து குவாரிகளுக்கு அனுமதி அளிப்பதா என அவர்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பினர். குவாரிகளை உடனடியாக மூடாவிட்டால் தேர்தலை புறக்கணிப்பதோடு டெல்லியில் போராட்டம் நடத்துவோம் என்றும் குவாரி குழிக்குள் இறங்கி போராடுவோம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். சீருடையில் வந்த வீரர்களின் இந்த போராட்டம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இது மாதிரி நிறைய மனு கொடுத்துருக்கோம். எந்த மனு மேலே நடவடிக்கை இல்லை. என்ன அப்படின்னா, எங்கள் ஊருக்கு கல்குவாரிகள்னால 1008 பிரச்சனைகள் வருது. பிரச்சனை வந்து மருத்துவ ரீதியாக அவ்வளோ பிரச்சனைகள் வருது. விவசாயம் செய்ய முடியல, கம்மாய்க்கு தண்ணி வரல, ஆற்றுக்குள்ளே தோண்டி வச்சுருக்காங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக மக்கள் வந்து மிகுந்த சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. எல்லாமே வந்து நாங்கள் ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம், ஆர்டிஓட்ட கொடுத்துருக்கோம், தாசில்தார்ட்ட கொடுத்தோம், விஏஓ, டிடி எல்லாத்தையும் நாங்கள் மனுவாக கொடுத்தாச்சு. இதுக்கு பிரதிபலனம் என்ன கிடைக்குன்னா, அந்த குவாரிகள் மேலே வழக்கு போடாமல் டெய்லி போராடுற தினக்கூலி விவசாய கூலி மக்கள் மேலே தான் வழக்கு போட்டிருக்காங்க. கூடக்கோயில் ஸ்டேஷன் இது வரைக்கும் எங்கள் கிராமத்து மக்கள் மேலே எல்லாருமே வந்து மாத சம்பளம் வாங்குறவங்க கிடையாது. எல்லாருமே தினக்கூலி 200 300 வேலைக்கு போகிற கூலிக்கு போகிற மக்கள் அவங்க மேலே தான். குவாரி பிரச்சனைலாம் நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், தமிழ்நாட்டில் டெய்லி 1008 குவாரி பிரச்சனை ஓடுது. அதில் ஒன்றும் நினைக்காதீங்க. எங்கள் ஊரில் இருக்க குவாரிகளுக்குள்ள பஞ்சமி நிலங்கள் இருக்குது. அதுக்கான ப்ரூஃப், சர்வே நம்பர், ஏ ரெஜிஸ்டர் காப்பிலேருந்து எல்லாமே நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்தோம். கடந்த 20 நாளுக்கு முன்னாடி வந்து மனு வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்தோம். பஞ்சமி நிலங்கள் இருக்குது, 9 ஏக்கர் கோயில் நிலம், ஐயனார் கோயில் நிலம் இருக்குது, பெருமாள் கோயில் நிலம் 12 ஏக்கர் நிலம் இருக்குது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமூக நீதியை காக்கணும்னு இந்த திராவிட மாடல் அரசு கொடுத்த பஞ்சமி நிலங்கள் எல்லாத்தையுமே அந்த மக்களை வஞ்சித்து ஏமாற்றி அந்த நிலங்களை அபகரித்து அதில் குவாரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் பார்த்தாமல் நில ஒப்படை நிலங்கள்னு சொல்லி நிலமற்ற ஏழைகளுக்கு இந்த அரசு வந்து அந்த மக்களுக்கு நீதி வழங்கணும், பொருளாதார வழியில் அவங்க முன்னேற்றம் கொண்டு வந்த நிலங்களை ஃபுல்லாக அரசு அவங்களுக்கு கொடுத்த நிலங்களை ஃபுல்லாக அவங்க பொய் சொல்லி அபகரித்து எல்லாம் பண்ணி இன்றைக்கி அதில் குவாரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. குவாரி நடத்தின நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவங்க இல்லை சார். எங்களுக்கு குவாரி இதெல்லாம் வளர்ச்சிக்கு எதிரானவங்களாம் கிடையாது. எங்கள் ஊரை அரிச்சு வர வளர்ச்சி எங்களுக்கு வேணாம். அவங்களுக்கு இன்னைக்கு குவாரி முடிஞ்சுன்னா, இந்த குவாரி முடிஞ்சுன்னா வேறு குவாரி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த ஊருக்கு மட்டும் வேறு ஊருக்கு போயிடுவாங்க. எங்களுக்கு இந்த ஒரு ஊர் தான், கல்லணைப்புதூர் ஒரு கிராமம் தான் எங்களுக்கு, வேறு எந்த கிராமம் கிடையாது. இந்த கிராமத்தோட ஏற்கனவே எத்தனை குவாரி உங்கள் ஊரில் செயல்பட்டுச்சு? இப்போ புதுசாக எத்தனை குவாரிக்கு அனுமதி? 18க்கும் மேற்பட்ட குவாரிகள்லேருந்து இப்போ இயங்கிட்டு இருக்கு. இதில் இப்போ புதுசாக ஒரு குவாரிக்கு வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க. அந்த குவாரிக்காக எதிர்த்து அனுமதி கொடுக்கூடாது போராட்டம் பண்ணி என் மக்கள் 4 மாதத்துக்கு மேலே வந்து போராட்டம் நடத்துனாங்க.